பிஸ்கட்டு ரெகுலராக சாப்பிட்றது நல்லதில்லை. பிஸ்கட்டோ ப்ரெட்டோ ரெகுலராக சாப்பிட்டா என்ன இருக்குது, அதில் வனஸ்பதி இருக்குது. ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டுன்னு போட்டுப்பான். நீங்கள் அந்த பிஸ்கட்டு பாக்கெட் எடுத்து பாருங்கள், ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்னு வனஸ்பதின்னு போட மாட்டான். ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு. வனஸ்பதி நல்லது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டுன்னா என்னது, ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை ஆயிலில் ஆட் பண்ணி அதை ஹைட்ரோஜினேட்டட் ஃபேட்டாக மாற்றுறான். அது சாலிட் ஆயிரும். எந்த எண்ணெய் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கிறதோ அது வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. வேறு போக்கு இல்லைன்னா எடுத்துக்குங்க. மற்றபடி காலையில் ஒரு பழம் சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை. சுகர் பேஷண்ட்டாக கூட காலையில் ஒரு பழம் சாப்பிட்டு நடக்கலாம். பாலோ காஃபியோ குடிச்சிக்கிங்க. வனஸ்பதி சேர்ந்த உணவுகளை பிஸ்கட்டு, கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அது வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட்டும். கொழுப்பு இரத்த குழாய்களை அடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கூட்டும். அதனால் அது பிஸ்கட்டுங்கிறது அது ஒன்று மேரி பிஸ்கட் வேணால் 4 சாப்பிட்டுங்க அப்படி சொல்லுவாங்க. வேறு போக்கு இல்லைன்னா சாப்பிடுங்க. மற்றபடி காலையில் நீங்கள் கொஞ்சம் கடலை சாப்பிட்டுக்கலாம். கடலை ஊற வச்சுக்கலாம், அல்லது வறுத்த கடலை சாப்பிட்டுக்கலாம். நிலக்கடலை சாப்பிட்டு பால் இது காஃபி தான் குடிச்சிட்டு வாங்க. இல்லை காலையிலே உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டு ரொம்ப லோவாக இருக்குன்னா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நடக்க போகிறீங்க, அதில் ஒரு 40 ப்ளட் சுகர் வந்து 40 பாயிண்ட் குறையும். ஒரு பழத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா நடந்து வருவீங்க, அப்புறம் ஏதாவது வேச்சுன்னா வேலை பார்ப்பீங்க, குளிப்பீங்க, அப்புறம் தான் சாப்பிடுவீங்க. அது நார்மல் லெவலுக்கு வந்துடும். அதனால் பிஸ்கட்டுங்கிறது ரெகுலராக சாப்பிட்றது நல்லதில்லை. அதுபோல் 2 கடலை மிட்டாய் சாப்பிட்டுங்க, அவ்வளோதான். கடலையோ கடலை மிட்டாயோ சாப்பிட்டுங்க. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளட் சுகர் பாருங்கள், இல்லை பார்க்கலன்னா ஒரு பழத்தை கூட சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நான் செய்கிறத சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பே வராது. ப்ளட் சுகர் பாருங்கள், ஒரு சாப்பிட்ட பிறகு பாருங்கள், நார்மலாக தான் இருக்கும். அதனால் அந்த மாவு பொருள் காலையில் சாப்பாடு, அதில் மாவு பொருள் இட்லி தோசைன்னா 2 அல்லது 3 அது வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். அப்படின்னா சுகர் லெவல் ஒன்றும் பெருசாக கூடாது. வனஸ்பதி சேர்ந்த பிஸ்கட்டு, கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் எப்போவாது சாப்பிட்டுக்கலாம். அது இந்த பர்த்டே அதுக்கெல்லாம் போய் கேக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுக்குறாங்க. அதில் இருக்க க்ரீம் அவ்வளோமே வனஸ்பதி. அதில் கலரை போட்டு ஃப்ளேவரை போட்டு அதை வனஸ்பதியை தான் அப்படி வச்சுருக்கான். நீங்கள் என்னவோ அது கேக்கு நல்லதுன்னுட்டு அது நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கேக்குன்னு போட்டிருப்பான். சில பேக்கரியில் போட்டிருப்பான் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்டு. அங்கே என்ன இருக்குது, வனஸ்பதியை பற்றி போட மாட்டான். அதனால் ரெகுலராக நம்ம கடலை மிட்டாய் பக்கத்தில் ஒரு பையிலும் நிற்க முடியாது, எந்த உணவும் நிற்க முடியாது. இட்லி பக்கத்தில் எந்த உணவும் நிற்க முடியாது. வேர்ல்டுலே இருக்கிறதுல பெஸ்ட்டு வந்து இட்லி. ஏன்னா நமக்கு வந்து சீரியல்னால் ஒரு தானியமும் ஒரு பருப்பு வகையும் அது வந்து 2:1ங்கிற ப்ரொபோர்ஷனில் சேருது. அதான் பெஸ்ட்டு காம்பினேஷன் எந்த ஃபுட்டுக்கும். அது சேர்த்துட்டோமா, அதை மாவை ஆட்டி மிக்ஸ் பண்ணி திரும்ப புளிக்க வைக்கிறோம், ஈஸ்ட் வந்துடுது. அப்போ பி காம்ப்ளெக்ஸ் இன்னும் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்னு மாத்திரைலாம் வாங்கி விழுங்குறோமே, 8 ரூபா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா இப்படிலாம் மாத்திரைகள் டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க, விழுங்குறாங்க. அது தேவையே இல்லை. ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அந்த மாத்திரை தேவையில்லை, புளிச்சிருதில்ல, ஈஸ்ட் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆவியில் வைக்கிறீங்க, அங்கே ஆயிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஈஸிலி டைஜஸ்டபிள். நீங்கள் நோயாளிக்கு ப்ரெட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இட்லி கொடுங்க. அவன் ஒன்றும் சாப்பிட முடியல கஷ்டமாக இருக்குன்னா தேன்லையோ சீனி தொட்டோ சாப்பிடட்டும், இட்லி சாப்பிடட்டும், ப்ரெட்டு வேண்டாம். அந்த காலத்தில் காஞ்ச ரொட்டி, கருப்பட்டி காப்பி அதில் முக்கி சாப்பிடுவாங்க, சீனி காப்பி. கிராமங்களில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்குமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது நல்லதே கிடையாது. இட்லி பெஸ்ட்டு. அதனால் உலகத்தில் உள்ள உணவுப் பொருளெல்லாம் போட்டு இட்லி தான் நம்பர் 1 வந்திருக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்னெல்லாமோ தேடுறோம், கண்டதெல்லாம் போட்டு தேடிட்டு கிடக்குறோம். அதனால் நம்மகிட்ட நல்ல உணவுகள்லாம் நம்ம பாரம்பரியத்தில் உள்ள உணவுகளில் இருக்குது. பிஸ்கட்டு எப்போவாது சாப்பிட்டுங்க, வேறு போக்கு இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. கடலை இல்லை, கடலை மிட்டாய் இல்லை, பழம் இல்லை, ஒன்றும் இல்லை. பிஸ்கட் இருக்குன்னா சாப்பிட்டுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது.